வணக்கம் புதிய சமையல் நேயர்களே. இன்றைக்கி என்ன சமையல்னா வெள்ளாட்டு போட்டி வெள்ளாட்டு ஈரல் சமைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போட்டி வந்து இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். குடலை வந்து இப்படி தான் க்ளீன் பண்ணணும். போட்டி சமைக்கிறதுக்கான மசாலா பொருட்கள்: போட்டி, ஈரல், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, தக்காளி, பூண்டு, மசாலா பவுட்ரு எல்லாம் அரைச்சது, உப்பு, கடுகு, எண்ணெய், செக்கு எண்ணெய், வெங்காயம். என்ன மல்லேசா கறி அறுக்கிறீங்களா? கறி கட் பண்ணி போடுறேன். நம்ம நல்லா இது வந்து கட் பண்ணிட்டு ஒரு டைம் கழுவுன கிளினா. கிரி, நீ என்ன பண்ணுற? நான் மசாலா அரைக்கிறேன். எடுத்துக்கிட்டு வேறு நீங்கள் சரி சமைச்சிட்டு நம்ம போனதான். பார்க்கலன்னா எப்படி ஒன்று வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டேன். ஒன்று அதை பார்க்கலன்னா எப்படியா டெய்லி இதுதான் சமையலை தான் பார்க்கணும். சமையல் என்ன பார்க்கலாம், எடுத்து பார்க்க முடியுமா? எடுத்து எப்போ பார்க்கறதில்ல, எடுத்து பார்க்கலாம். ஆனால் எடுத்து விடுறத பார்க்கணும்ல. அடுப்பு பார்த்து வச்சிடலாமா? அடுப்பு இல்லையானா எப்படிப்பா சமைக்க முடியும்? அடுப்பு தான் மெயின். அடுப்பு இல்லையானா அப்படியே எடுத்து சமைக்கிட்டேன். கேஸ் இங்கே எட்டுன்னு வந்துக்கிறேன். கேஸில் சமைச்சு சாப்பிட்டா வியாதி வரண்டா டேய்.
அப்போ கூட அடுப்பு தானே, அடுப்பு இல்லையானே எப்படி? விறகடுப்பில் சமைச்சாதான் உடம்புக்கு நல்லது. சிட்டியில் சிட்டியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். இதுதான் ஒரு நல்லது. இடிச்சு இதில் போடுப்பா. எல்லாம் கையில் எடுத்து போடு. நம்ம மல்லாப்பாறை எதிர்பார்த்துக்கிறாங்கப்பா, எடுத்துக்கிட்டு விடுறதுக்கு எல்லாம் அவன் பில்டிங்கில் இருந்தால் மரம்லாம் எடுத்து கட்டினிக்கிறாங்க. இதெல்லாம் என் கேட்குது. நான் போவே இல்லையா இஞ்சி இஞ்சி வச்சுட்டேன். இடிச்சிட்டிங்களா? வெங்காயம் வெங்காயம் வெட்டணும். வெங்காயம் வெட்டிடு. இந்த மசாலா இது எடுப்பா கச்சா. திரும்பல என்னப்பா இப்போ திங்குற மாதிரி பார்க்குற? அவ்வளோ டேஸ்ட் ஆகுதா? பார்த்தாதே நான் கூறுதா? செக்கெண்ணெய் வேறு வாங்கி வந்துட்டுக்கிறீங்க எங்கேயோ போய்? பானியம்படியில் தான் வாங்க. நம்மளே செக் ஆடணும். இவர் அந்த செக் மிஷின் வச்சுருக்கிறார். ஆரம்பத்தில் இவரே ஆடினாராம் செக்கு. செக் எனக்கு கூட்டுறவில் இருந்து இந்த எண்ணெய் கச்சா எடுப்பா. திருமலா பக்கத்தில் வச்சுக்கணும். எப்படி அங்கே மாஸ்டருக்கு போய் விறகு எடுத்து கொடுப்போ. திருமலா உடச்சி கொடு. ஈரல் கட் பண்ணுறீங்களா? கட் பண்ணிடு. நல்லா இருக்கு ஈரில்? நல்லா தான் இருக்குது ஈரல். 550 ரூபா ரேட் ரெண்டும். இதுதான் பரவாயில்லையா? பரவாயில்ல. 900 ரூபா சொன்னார் பாய். 900 ரூபா. நாங்கள் 500 கொடுத்தோங்க. இன்னும் 50 ரூபா கேட்டார், கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டுங்க. 550 ரூபா. எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஆ வெங்காயம் அத்தை ரெடியா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வானால் வைங்க. மாஸ்டர் அது ஓனை வச்சிடலாமா? வைங்க. அடுப்பு நல்லா எரியுது. ஓனை வச்சுட்டு எண்ணெய் ஊற்ற போகிறோம். என்ன மாஸ்டர்? ஓனை காஞ்சிடுச்சு. மணல் ஓனால் காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்ற போகிறோம். வீடு ஆன். கடுகு போட போகிறோம். வெங்காயம் போட போகிறோம். வெங்காயத்தில் போட்டாச்சு. என்னப்பா என்ன போட போகிறேப்பா? சரி போடு. பூண்டு இடிச்சது போடணும். ஹீரோ மாதிரி இருந்தால் பண்ணி ஜீரோ மாதிரி இருக்கு. பாப்பா என்னண்ணா ஹீரோ மாதிரி இருக்கா? கருவேப்பிலை வந்து முன்னே போட்டுங்களன்னா கருகிறோம். வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டுருக்கு. உப்பு போட்டால் அப்படியே கருகாமல் நல்லா பச்சை இருக்கும். திருமலா தக்காளி என்னப்பா? திருமலா காற்று அடிக்குதான். தக்காளி போடுவோம்.
போட்டி போட்டுடலாமா? போடுங்க. திருமலை வா, இங்கே விறகு வச்சு சரி விறகு கொஞ்சம் வச்சுக்கணும் பையனை உட்காரத்துக்கு வந்து ஈரல் அதெல்லாம் போடுவோம். மாஸ்டர் என்ன பண்ண போகிறீங்க? அடுத்தது ஈரல் போட போதும். போடுங்க. நல்லா புளிஞ்சிட்டு போடணும். அது கூட எல்லாம் கலந்து ஒன்றா சமைக்க போகிறீங்களா? ஈரல் போட்டி கலந்து சமைச்சோம். இதுதான் சந்தக்கறி. உப்பு போட போகிறோம் சார். போதும் தண்ணி கொஞ்சம் என்ன தண்ணி வேணாம் இருங்க கொஞ்ச நேரம். தண்ணியே இந்த வேலை இல்லை. வச்சு போடுறேன். திருமலை என்ன 2 வாரம் பெரிய வாரம் எதுவும் பண்ணுறோம். இந்த சைடில் வைக்க சொல்ல சைடில் மாஸ்டர் ஒரே பக்கம் வச்சுருந்தா அது அந்த பக்கமே போகுது. அந்த இது மசாலாலாம் மூட சொல்லு. என்ன விளையாடுதான் தீவாங்க சின்ன சின்ன குச்சியெல்லாம் வச்சு போடுங்க. இந்த பக்கம் வைக்கிட்டோம் மாஸ்டர். இதுவே இருக்குப்பா ஆனால் நல்லா காற்றடிக்குது. குச்சி எடுத்து தள்ளுப்பா. அப்படியே அடுத்து தள்ள மாதிரி அடுப்பு தள்ள மாதிரி தள்ளுக்கு பாட்டா அடுப்பு தள்ளுற மாதிரி தள்ளுங்கன்னு சொல்லுகிறேன். அதெல்லாம் வேற கணக்கு. எதுக்காட்டுக்கு போறீங்களா? இப்போ எல்லாம் சாப்பிட்டேன் சாப்பிட்டு உடனே கிளம்புன எடுத்துக்காட்டுங்க. 12 மணிக்கு ஆரம்பம். 12 மணிக்கு ஸ்டார்ட். டைம் என்ன அதுக்குது? 11:05 ஒன்று 3/4 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். எடுத்து பின்னாடி வேறு ஒன்றும் நல்லா சாப்பிட்டு போனால் தானே தெரிஞ்சு வரும். கறிக்கான அரிச புதிய சமையல் மசாலா பவுடர் போட போகிறீங்களா? போட போகிறோம். காரம் கொஞ்சம் தூக்கில் போடுங்க. கொஞ்சம் காரம் மீடியமாக போட்டுக்கலாம். அதிகமாக காரம் சாப்பிடுங்க. போதும். போட்டிக்கு வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. அதிலவே தண்ணி வரும். தண்ணி ஊற்றினா ரொம்ப இதாகிடும் சாப்பிட்றது. தண்ணியே வரலையே. தண்ணி இல்லை அவருக்கு. திருமாலுக்கு வந்து தண்ணினாவே அலர்ஜி. சின்ன பையன் சொல்கிறதான் வேலை செய்யணும். அது இது சொன்னேன். சரி அண்ணி மசாலா பண்ணுறீங்க. திருமலை
ஃப்ரை பண்ணுறீங்களா மாஸ்டர்? நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா தான் போட்டி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. போட்டி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கொத்தமல்லி லாஸ்ட்டில் போட போகிறோம். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஃப்ரை ஆகிடுச்சு, வெந்துச்சு, இறக்கிடலாம். நான்ப்பா பொங்கல் பானில் சமைச்ச சாப்பாடா? பொங்கல் பானில் சமைச்ச சாப்பாடு, போட்டி குழம்பு ஆ சாப்பிட போகிறோம். அருமையான டேஸ்ட்டு. ஆ திருமலா எப்படி இருக்கு டேஸ்ட்டு? அருமையாக இருக்கும். சூப்பராக டேஸ்ட் மாஸ்டர். சூப்பரான டேஸ்ட், அருமையாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு செஞ்சு சாப்பிட்டு. கிரி எப்படி இருக்கு டேஸ்ட்டு? சாப்பிட்லாம். மலேஷ் டேஸ்ட் எப்படி இருக்கு? ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட்டாக. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுத்துங்க.